என்டிஏ கூட்டணியில் இருந்து திடீரென விலகிறார் டிடிவி தினகரன். 4 நாளில் மாறிய முடிவு. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்தது முதலே எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் ரீதியாக பல்வேறு நெருக்கடிகளை அவர் கொடுத்து வருகிறார். தொடக்கத்தில் பாஜகவுடனான கூட்டணியை கடுமையாக விமர்சித்த தினகரன் பாஜக மேலிடத்தின் அழுத்தத்தால் கூட்டணியில் இணைந்தாலும் தனது பேச்சுக்கள் மூலம் அதிமுக தொண்டர்களுக்கிடையே சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகத்திற்கான நோபல் பரிசு வழங்கலாம் என்று அவர் கூறியது தற்போதைய தேர்தல் சூழலில் அதிமுக தலைமைக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. திமுக தனது பழைய கூட்டணி கட்சிகளுடன் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணியில் நிலவும் இந்த உட்கட்சி பூசல்கள் எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புள்ளது. பழனிசாமி முதலில் தினகரன் மற்றும் ஓபிஎஸ்ஐ சேர்க்க மறுத்ததும் பின்னர் பாஜகவின் வற்புறுத்தலால் தினகரன் உள்ளே வந்ததும் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களுக்கிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல தினகரன் தந்து வரும் குடைச்சல்கள் தேர்தல் காலத்தில் அதிமுகவின் வாக்கு வங்கியை பாதிக்குமோ என்ற அச்சத்தை அக்கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் மட்டும் இணைந்ததும் ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்பட்டதும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. உண்மையில் ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் இணைக்க தினகரன் கடைசி நிமிடம் வரை தீவிர முயற்சி எடுத்ததாக கூறப்படுகிறது. முதலில் ஓபிஎஸ்ஐ தனிக்கட்சி தொடங்கி அதன்பின் கூட்டணியில் இணையுமாறு தினகரன் அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் அதற்கு ஓபிஎஸ் தயக்கம் காட்டவே ஒரு கட்டத்தில் அமமுக சின்னத்திலே போட்டியிடுங்கள் என்று பரிந்துரையும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஓபிஎஸ்ஸின் அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தினகரன் இறங்கி வந்தாலும் ஓபிஎஸ் தரப்பில் இதற்கு உடன்பாடு ஏற்படவில்லை என தெரிகிறது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முறிந்து போனதற்கு முக்கிய காரணம் ஓபிஎஸ் காட்டிய பிடிவாதம்தான் என்று அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றன. எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள், எங்களை அதிமுகவின் ஒரு பகுதியாக அங்கீகரிக்க சொல்லுங்கள் என ஓபிஎஸ் தொடர்ந்து வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இபிஎஸ் தரப்பு இவர்களை கண்டு கொள்ளாத நிலையில் மீண்டும் மீண்டும் அதையே ஓபிஎஸ் பிடித்து கொண்டிருந்ததால் வேறு வழியின்றி தினகரன் அவரை தவிர்த்துவிட்டு தனது முடிவை எடுத்திருக்கிறார். இதனால் அதிமுகவை மீட்போம் என்று கூறி வந்த இருவரும் தற்போது வெவ்வேறு திசையில் பயணிக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் ஒரு கட்சியில் இருந்து மற்றொரு கட்சிக்கு பல்டி அடிக்கும் நிகழ்வு தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராகவும் 2ஆம் இடத்தில் இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் 3 முறை தமிழக முதலமைச்சர் பொறுப்பையும் வகித்துள்ளார். ஆனால் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அதிகார மோதலால் அதிமுக சிக்கி சிதறியது. 4 பிரிவாக அதிமுக பிரிந்தது. இதில் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்தே நீக்கப்பட்டார். பல்வேறு சட்ட போராட்டங்கள் நடத்தினார். ஆனால் அனைத்திலும் தோல்விக்கு மேல் தோல்வியே கிடைத்தது. இதனால் வேறு வழியில்லாமல் மீண்டும் அதிமுகவில் இணைய காய் நகர்த்தினார். எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இணைய தயார் எனவும் அறிவித்தார். ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்க வாய்ப்பே இல்லை என அறிவித்தார் எடப்பாடி. இந்த சூழலில்தான் எதிரும் புதிருமான இருந்த டிடிவி தினகரன் அதிமுகவுடன் கூட்டணியை ஏற்படுத்தினார். ஒரே மேடையில் டிடிவி இபிஎஸ் பங்கேற்றனர். இருவரும் செய்தியாளர்களை ஒன்றாக சந்தித்தனர். இதனால் மீண்டும் அதிமுகவில் இணைய தனக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என ஓபிஎஸ் நம்பியிருந்தார். இதனையடுத்து அதிமுகவில் இணைய தயார் எனவும் எடப்பாடி பழனிசாமி தனது அருமை அண்ணன் எனவும் கூறியிருந்தார். ஆனால் ஓபிஎஸ் பேச்சை கண்டு கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைக்க வாய்ப்பே இல்லை என கூறி ஓபிஎஸ் கோரிக்கையை மறுத்துவிட்டார். இதனால் ஓபிஎஸ் ஏமாற்றம் அடைந்த நிலையில் அவரது ஆதரவாளர்களை அதிமுகவிற்கு தூக்கி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் தேனி மாவட்டம் ஓ பன்னீர்செல்வத்தின் கோட்டையாக உள்ளது. இந்த மாவட்டத்தில்தான் ஆண்டிப்பட்டி, போடி நாயக்கனூர் என பல தொகுதிகளில் ஓபிஎஸ் போட்டியிட்டுள்ளார். இந்த நிலையில்தான் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ் ஆதரவு முக்கிய நிர்வாகிகள்
எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளனர். இது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தேனி மேற்கு மாவட்டம் தேனி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆர். முருகேசன் தலைமையில் ஒன்றிய துணை செயலாளர் பாண்டியராஜன், மாவட்ட பிரதிநிதி கிஷோர்குமார், ஒன்றிய பொருளாளர் அழகர்சாமி, கிளை செயலாளர்களான பள்ளப்பட்டி டி. முருகன், வெங்கடாச்சலபுரம் கே. முருகன், தப்புக்குண்டு வடிவேல், ஜங்கால்பட்டி தனிக்கொடி, சோழதேவன்பட்டி கார்மேகம், பாலகிருஷ்ணாபுரம் ஜெயராமன், அம்பாசமுத்திரம் ராஜகோபால் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் நேரில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைந்து கொண்டனர். இந்த நிலையில் டிடிவி தினகரன், ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை மீண்டும் அதிமுகவில் இணைக்க முடியாது என்று நீண்ட காலமாக கூறி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தற்போது டிடிவி தினகரனை மட்டும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்து கொண்டுள்ளார். ஆனால் ஓபிஎஸ்ஐ அதிமுகவிற்குள் மீண்டும் சேர்ப்பதற்கு அவர் கடுமையாக மறுப்பது ஏன் என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் விவாதமாகியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட கடும் உட்கட்சி மோதல்கள் கட்சியை பல பிரிவுகளாக பிளந்தன. இதன் தொடர்ச்சியாக வி.கே. சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டனர். அதன் பின்னர் ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இரட்டை தலைமையாக கட்சியை வழிநடத்தினர். ஆனால் ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கோஷம் எழுந்தபோது ஓபிஎஸ் அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் நீதிமன்றத்தை நாடினார். இதன் விளைவாக 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவருடன் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட முக்கிய ஆதரவாளர்களும் வெளியேற்றப்பட்டனர். இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் முழு கட்டுப்பாட்டையும் கைப்பற்றி அதிமுகவின் பொதுச் செயலாளராக அதிகாரம் செலுத்த தொடங்கினார். வெளியேற்றப்பட்டவர்களில் டிடிவி தினகரன் மற்றும் தனி கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று கடுமையாக விமர்சித்த தினகரன் தற்போது அதிமுக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்க அரசியல் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுக ஒற்றுமை வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்த முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் அது சாத்தியமில்லை என்ற முடிவுக்கு வந்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். இதற்கிடையே ஓ. பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகம் என்ற அமைப்பை உருவாக்கி கட்சியை ஒருங்கிணைக்க முயற்சித்து வந்தார். அவர் திமுகவிலேயோ அல்லது தவேகாவிலேயோ இணைவார் என்ற பேச்சுகளும் அரசியல் வட்டாரங்களில் அடிபட்டன. இந்த சூழ்நிலையில் பெரியகுளத்தில் தனது ஆதரவாளர்களுக்கிடையே பேசிய ஓபிஎஸ், நான் அதிமுகவில் சேர தயாராக இருக்கிறேன், எடப்பாடி பழனிசாமியும் தினகரனும் தயாரா என்று கேள்வி எழுப்பினார். இது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் ஓபிஎஸ்ஸின் இந்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி உடனடியாக நிராகரித்தாலும் கட்சியின் முழு கட்டுப்பாடும் தன்னிடமே இருக்க வேண்டும் என்பதே எடப்பாடி பழனிசாமியின் முக்கிய இலக்கு. தினகரன் தனி கட்சியின் தலைவர் என்பதால் அவரை கூட்டணியில் சேர்த்தாலும் அதிமுகவின் உள் அதிகார அமைப்பில் தலையிட முடியாது. எனவே தினகரன் ஒரு வெளிப்புற கூட்டணி பங்குதாரர் மட்டுமே என எடப்பாடி கணக்கு போடுகிறார். ஆனால் ஓ. பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவுக்குள் வந்தால் இரட்டை தலைமை விவாதம் மீண்டும் தலை தூக்கும் என்ற அச்சம் எடப்பாடிக்கு உள்ளது. மேலும் நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையம் வரை சென்ற சட்ட போராட்டங்கள், கட்சி அலுவலகம் தொடர்பான பழைய சம்பவங்கள் ஆகியவை ஓபிஎஸ் மீது எடப்பாடி பழனிசாமிக்குள்ள தனிப்பட்ட அரசியல் விரோதத்தை அதிகரித்துள்ளன என்றும் கூறப்படுகிறது. தென் மாவட்டங்களில் உள்ள சமூக வாக்கு வங்கியை பாதுகாக்க தினகரன் போதுமானவர் என்றும் இனி ஓபிஎஸ்ஸின் ஆதரவு அவசியமில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கருதுவதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில்தான் தினகரனை கூட்டணியில் ஏற்றுக்கொண்டு ஓ. பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து புறக்கணிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.